புதிய கல்விக் கொள்கை மூலம் பள்ளி கல்லூரிகளின் வழியாக இந்தியை திணிக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பிரதமரால் சிரிக்காமல் சொல்ல முடிந்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், மொழிப்போர் தியாகிகளின் மூச்சுக்காற்றுதான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. தாய் தமிழை காத்து தமிழர் என்ற உணர்வோடு நம்மை நடமாட வைத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். ஒன்றிய பாஜக அரசின் இந்தி திணிப்பு நடவடிக்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். இரட்டை இன்ஜின் என கூறி வடமாநில மக்களை ஏமாற்றுவது போல பிரதமரின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் பத்துத்தோல்வி பழனிசாமி. 2019 எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பலை சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தவுடன் சூரியன் மறைந்து விட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஒருமுறை தலைநிமிர்ந்து பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, பத்துத்தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பேசக்கூடாது என்றும் பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் பேச வேண்டும் என விமர்சித்தார். 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களே. உச்ச நீதிமன்றமே அதை ரத்து பண்ணுச்ச. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடைச்சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்குதா, அருகதை இருக்குதா? குஜராத் மோடியா தமிழ்நாட்டின் லேடியா என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சவால் விட்டு சென்றதையும் முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினதான் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க.
பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முன் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.